ஒரு தொழில்துறை அமைச்சர், Hi, I am Kirtana. I am new minister for Industries, Commerce and Investment Promotion for Tamil Nadu. Here is our promises. என்ன அந்த ஒரு ஊர்வசி ஒரு படத்துல திஸ் இஸ் பொட்டேட்டோ பொட்டேட்டோ திஸ் பொட்டேட்டோ அப்படிவாங்க. இது பொட்டேட்டோ இல்லாம டொயோட்டா காரா அப்படின்னு சொல்லி சந்தானம் கேட்பாரு. அது மாதிரி ஒரு தொழில்துறை அமைச்சர் உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டு பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேள்வி போச்சு. அது எவ்வளவு பெரிய எக்கானமி அப்படிங்கிறது தெரியுமா? இந்தியன் கவர்மெண்டே அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த வருஷ பட்ஜெட்ல 250 கோடி இந்த ஆரஞ்ச் எக்கானமி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், அனிமேஷன்ஸ், கண்டென்ட் ரைட்டிங் இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஃபினான்சியல் இயருக்கு. நோக்கம் என்ன தெரியுமில்ல? உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய அந்நிய முதலாளிகளை கார்ப்பரேட் முதலாளிகளை ஈர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அழைக்கிறாங்களாமா. ஆமா, கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ நானும் ஒரு கார்பரேட்ல தான் ஒர்க் பண்றேன். எங்க கார்பரேட்ல ஒரு மெயில் வந்துச்சு. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயிஸ்ல யாராவது 10K ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்க இன்ஃபுளுசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம கொலாபரேட் பண்ணலாம், நம்ம பிராண்டை டிஜிட்டலா பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி அக்ராஸ் த குளோப் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி இன்ஃபுளுசர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எத்தனை கண்ட்ரியோட PM, CMன்னு எல்லாருமே இன்ஸ்டால ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, வீடியோஸ் போடுறாங்க. ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காரு. அவர் போறது வரது பண்ற எல்லா அப்டேட்டுமே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு. ஏன் அவரை பத்தி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்களேன்? ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், இவங்க ஜஸ்ட் ஒரு மினிஸ்டர், அது என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ஏங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது ரெண்டாவது, பட் அவங்க மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லைங்களா? அதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. நான் ஒத்துக்கிறேன், அதாவது அந்த நபருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு, அந்த ஒரு அரசியல் அனுபவத்துல எனக்கு 1% கூட கிடையாது. பட் as a காமன் மேனா நான் அந்த வீடியோ பாக்குறப்போ, ஏங்க அவங்க விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே, பட் அவங்க ஒரு மினிஸ்டர், அவங்க இந்த மாதிரி நீங்க ஒரு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது, மார்க் பண்றது பாத்தீங்கன்னா சரியா? ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய மக்களையும் தமிழ்நாடு தொகுதியும் அவங்களே பாத்தீங்கன்னா மதிக்காத மாதிரி ஆகாது. ஏன்னா அவங்க வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்க உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க சினிமால ஒரு மூவி சீனை ட்ரோல் பண்றீங்களா, இல்ல நடக்காத விஷயத்த ஒரு படத்துலயோ வர ஒரு சீனை ட்ரோல் பண்றீங்களா? ரியல் லைஃப்ல ஒரு மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் போட்டு ஒரு வீடியோக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இது எந்த விதத்துலங்க ஆரோக்கியமான அரசியலா நீங்க நினைக்கிறீங்க? இது சரியா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எந்த கட்சியுமே பத்தி நான் பேச வரல, பட் ஒரு நபர் இன்னொரு நபரை பத்தி இந்த மாதிரி பேசுறது சரியா? அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண நபர் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறவர் அரசியல் அறிவு வார்ந்த ஒரு நபர், இன்னொரு பக்கம் இருக்கிறீங்க ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டர். இவரு அவங்களை பத்தி அப்படி பேசலாமா? அது சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?